அசுத்தாவி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நுழையுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம், இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்றோம். ஆனால் அந்த பிசாசு முதல்ல எந்த வழியாக அவனுக்குள்ள நுழைஞ்சிச்சு, அது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நுழையுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். அவிசுவாசிக்கு எப்படி பிசாசு பிடிக்குது, விசுவாசிக்கு பிசாசு எப்படி பிடிக்குது. அவிசுவாசிக்கு பிசாசு பிடிக்கிறதுக்கு பல விதம் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே சுலபமாக ஒரு அவிசுவாசியை பிடிச்சிடலாம். ஆனால் விசுவாசிகளுக்கும் பிசாசு பிடிக்குதே பிரதர், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசு ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறான். அது என்ன தந்திரம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்தில் போட்டிருக்குது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா நம்ம தானே தவிர்த்து, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசுனால ஆட்டோமேட்டிக்காக நுழைய முடியாது. அவிசுவாசிக்குள்ள அவன் பர்மிஷன் இல்லாமல் நுழைய முடியும். ஆனால் விசுவாசிக்குள்ள நீங்கள் நினச்சாதான், நீங்கள் இடம் கொடுத்தாதான் உங்களுக்குள்ள நுழைய முடியும். அது எப்படி பிரதர் நுழையிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டை பயன்படுத்தி அவன் நுழையிறான். உங்களுடைய மனதை பயன்படுத்தி பிசாசு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள நுழையிறான். கென்னத் ஹேகின்ற ஒரு தேவ மனிதர்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள எப்படி பிசாசு நுழையிறான் அப்படின்றத நான் உனக்கு சொல்லித்தர போறேன் அப்படின்ட்டாரு. அப்போ கென்னத் ஹேகின் டக்குன்னு ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அதில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவங்க யாருன்னா ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. ஏற்கனவே கென்னத் ஹேகினுக்கு அந்த பெண்ணை தெரியும். இப்போ தரிசனத்தில் அதே பெண்ணை பார்க்குறாரு. அவங்க யாருன்னா சர்ச்சில் இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, பாட்டு பாடக்கூடியவங்க, மினிஸ்ட்ரியோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்போது பிசாசு என்ன பண்ணுறானா, ஒரு நாள் அவங்களுடைய தோள்பட்டையின் மேலே வந்து உட்கார்றானா. உட்கார்ந்துட்டு சில வார்த்தைகளை வந்து அவங்ககிட்ட சொல்கிறானா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ எதுக்கு இந்த வாழ்க்கைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற, நீ உலகத்துக்குள்ளே போன அப்படின்னா உன்னை வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னை ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ யாருனாலையும் கண்டு கொள்ளப்பட முடியாத ஒரு இடத்துல நீ இருந்துக்கிட்டு எதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற, இங்கே நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு பிசாசு அவங்ககிட்ட அந்த தரிசனத்தில் வந்து பேசியிருக்கிறான். உடனே அந்த அம்மா பார்த்துருக்காங்க, இது பிசாசு பேசுகிறான், பிசாசே போ இந்த இடத்த விட்டு அப்படின்னு அந்த பிசாசை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அசுத்த ஆவி அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு நகண்டு போயிடுச்சான். கென்னத் ஹேகின் பார்க்குறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அசுத்த ஆவி வந்துட்டு அந்த அம்மாட்ட பேசுதான், ஹே நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறன்ட்டு சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து அதே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ டக்குன்னு இந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆமால நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம இங்கேருந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சபையை விட்டு அவங்க வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே போகிறாங்க. பல ஆண்களோடு அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. டக்குன்னு இயேசுவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பின்மாறி போயிடுறாங்க. இப்போது இயேசு அவங்களுக்கு அந்த தரிசனத்தில் கென்னத் ஹேகின் காமிக்கிறாரு, இந்த பெண்ணுக்குள்ளே எப்படி பிசாசு நுழைஞ்சி தெரியுமா அப்படின்னு கேட்டார். எப்படி ஆண்டவரே அப்படின்னா, அவளுடைய மைண்டு வழியாக தான் நுழைஞ்சி. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்குள்ள பிசாசுனால நேரடியாக நுழைய முடியாது. அவனுடைய மைண்டில் சில வார்த்தைகளை பேசுவான். அந்த வார்த்தைகளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அவன் என்ட்ரு ஆக முடியுமே தவிர்த்து அவனால் உள்ளே நுழைய முடியாது. அவன் பேசுகிறத எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ளே அவன் நுழையிறத பார்க்க முடியுது பாருங்க. இப்போ டக்குன்னு கென்னத் ஹேகின் பார்க்குறாரு. கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அந்த அம்மா ஃபுல்லாக வெள்ளையாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கருப்பு நிறத்தில் பந்து வருது. அந்த பந்து அந்த அம்மாவை நெருங்கி வந்தோடனே அவங்களுடைய தலையில் வருது. தலையில் வந்தோடனே அந்த கருப்பு நிறம் அவங்களுடைய சரீரம் முழுவதும் வெள்ளையாக இருக்கிறத நிரப்ப ஆரம்பிக்குது. அவங்க கருப்பு நிறமாக மாறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இயேசு கென்னத் ஹேகின்ட்ட சொன்னாராம், பார் இப்போ நினச்சா கூட அந்த அம்மாவால் அந்த பிசாசை விரட்ட முடியும், ஆனால் அந்த பிசாசனுடைய பேச்சை அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த கருப்பு நிறம் அவங்களுடைய சரீரம் முழுவதையும் நிரப்ப ஆரம்பிச்சிருச்சான். அப்போ இயேசு சொன்னாராம், இப்படி தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள அசுத்த ஆவி நுழையிறான். ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ள நுழைஞ்ச உடனே மற்ற அசுத்தாவிகளுக்கான கதவுகள் இப்படி தான் திறக்கப்படுதுன்ட்டாராம். இது வேத வசனத்தில் உள்ளது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது அது தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ மைண்டுக்குள்ள ஒரு ஆவி நுழையுது, அதுக்கிட்ட டோரை ஓப்பன் பண்ணிடுது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு டே வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அசுத்த ஆவிகளையும் அது உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, பிரதர் நான் கவலை தான் பிரதர் படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கவலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு அசுத்தாவியை கொண்டு வருவீங்க.
அது தன்னுடைய நண்பர்களை இன்வைட் பண்ணும். ஏன்னா இப்போ கதவு அதுக்கிட்ட தானே இருக்குது, அது யாரை கூப்பிடணுமோ அது நினச்சா கூப்பிட்டுக்கிறோம். மன அழுத்தம் அப்படின்றது ஒன்று வரும், டிப்ரெஷன் வரும். பிரதர் ஒரு பிரச்சனை தான் பிரதர் இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றில் ஆரம்பித்தது, அதை தொட்டு 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 பல பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனையை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களே தவிர்த்து உங்களுக்குள்ள பிசாசு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கா அதை பார்க்க மாட்டீங்க. கவலை தானே பிரதர், இந்த நேரத்தில் நான் கவலைப்பட்டு தான் ஆகணும். மன அழுத்தம் தானே பிரதர், இந்த நேரத்தில் நான் மன அழுத்தம் தான் ஆகணும்னு நினைப்பீங்க. பிசாசு அடுத்த ஒன்று உள்ளே இழுப்பான், அதுதான் பயம். பயத்தை இழுத்துருவான். ஃபஸ்ட்டு கவலையில் ஆரம்பிச்சது மன அழுத்தத்துக்குள்ளே போச்சு, அடுத்து பயத்துக்குள்ளே போச்சு. இப்படி தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள பயம் கவலை எல்லாம் உள்ளே வந்து பிசாசு பிடிச்சிடுறத நம்ம பார்க்க முடியுது. யுவர் மைண்ட் இஸ் த டோர் டு யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய மனது தான் உங்களுடைய ஆவிக்குள்ளே செல்லுகிறதற்கான ஒரு கதவாக இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிக்குதுன்னா அவன் மண்டையை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு மாதிரி தவ்விக்கிட்டே இருப்பான், அதுதான் அசுத்தாவி பிடிக்கிறதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. சில டிப்ரெஷனை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுப்பான், சில மன அழுத்தங்கள் இருக்கும், சில தேவையில்லாத கவலைகள் இருக்கும், சிலர் மேலே கசப்புகள் இருக்கும், சிலர் மேலே கோபம் இருக்கும். இதெல்லாம் அசுத்தாவின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படியே டான்ஸ் ஆடுறது தான் அசுத்தாவின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் யூதாஸ்குள்ள சாத்தான் நுழைந்தான் அப்படின்னு இருக்கு. யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் நுழைஞ்சதுக்கப்புறம் அவன் டான்ஸ் ஆடுனான்னு பைபிளில் போடலை. ஒன்றே ஒன்று பண்ணுறான், இயேசுவா அவன் காட்டி கொடுக்குறான். பிசாசு நுழையிறது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது கிடையாது, ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்காக உள்ளே வரான். இதே மாதிரி சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி நுழைந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே நுழைஞ்சதுனால என்ன ஆகுது, நான் தாவீதை எப்படியாச்சும் கொலை பண்ணணுன்றத முடிவெடுக்கிறான். அப்போ பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்த உடனே அவன் டான்ஸ் ஆடலை, ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறான். அப்போது அசுத்த ஆவின்னு நினைக்கிறது சில நேரத்தில் உங்களுடைய கேரக்டருக்குள்ளே நுழையணும்னு நினைக்குது, அது உங்களுடைய மைண்டு வழியாக நுழையணும்னு நினைக்குது. நீங்கள் யாரோ ஒருத்தர் மேலே கசப்பு வச்சுருப்பீங்க, அந்த கசப்புனால உங்களுக்குள்ளே பிசாசு நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடுக்கறதுனா நீங்கள் நினச்சா கொடுக்க முடியும்னு அர்த்தம். நான் அதனால தான் என்னுடைய சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, என்னை யார் தப்பாக பேசுகிறாங்க, என்னை யார் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ பிசாசு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவா. பாத்தியா அவன் அப்படி பண்ணுறான், நீயும் இது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணு, நீயும் அதை யோசிச்சுக்கிட்டே இரு, நீயும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணு. இந்த விஷயத்துக்கு ஒருத்தர் இடம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் நினைக்கிறது இது ஜஸ்ட் ஒரு எண்ணம் தான் பிரதர். கிடையாது, அது எண்ணம் கிடையாது, அது பிசாசு தரக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் நிறைய பேர் பிசாசுனுடைய சத்தத்தை சபைக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாரு கூட எதிர்ப்பாக இருக்கிறீங்க, அந்த எதிர்ப்பே பிசாசு உங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு இடமா இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு இருக்கிற ஒற்றுமை கூட இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது அப்படின்றாரு. பிசாசு ஒரு வேலையை செய்யணும்னா என்ன தெரியுமா செய்வான், மாப்பிள்ள நான் இங்கே இதை சொல்கிறேன், நீ அங்கே போய் அதை சொல்லுன்ட்டுவான். மாமியார்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான், மருமகன்கிட்ட ஒன்று சொல்லிடுவான். ரைட்டரா மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த மாமியார் மருமகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது அசுத்தாவி கூட சேர்ந்து தான் செயல்படுது. நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் கோபத்தை காட்டுறீங்க, நீங்கள் கசப்பை காட்டுறீங்க, சில கேரக்டர்ஸை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வரீங்க. அது சரிதானே, அவன் அப்படி தானே செஞ்சான், அதனால் நான் இப்படி தானே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கிடையாது, அது உங்களுக்குள்ளே பிசாசு நுழையிறதுக்கான ஒரு இடமா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ நானும் அவனுக்கு மன்னிக்கிறேன்றாரு. நாம் சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்கிறேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே அப்படின்றாரு. அப்போ சாத்தான் கிட்ட தந்திரம் தான் இருக்குது, அவன் தந்திரமாக வேலை செய்வான். நீங்கள் மன்னிக்காமல் யாரோ ஒருத்தர்கிட்ட இருப்பீங்க, அந்த மன்னிக்காத தன்மை உங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவியை கொண்டு வந்துடும். நீங்கள் யாரோ ஒருத்தர் மேலே கோபத்தை காமிப்பீங்க, கசப்பை காமிப்பீங்க, அந்த கசப்பின் வழியாக உங்ககிட்ட வந்து பேசுவான். அதனால் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வழியாக கூட பிசாசு கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். சரி பிரதர், அப்போ பிசாசு ஒரு மனுஷன்ட்ட வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை தந்து அவனுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறானா, அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவன்கிட்ட நீங்கள் சண்டை போடணும்.
சண்டை போடணுன்ட்டோடனே ஒரு கத்தியை தூக்கிட்டு போய் உடனே சண்டை போடணும் அப்படின்னு கிடையாது. வாயை வச்சு சண்டை போடணும். பிரதர், வாய் சண்டைலாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாக வரும் பிரதர், அதை அசால்ட்டாக நான் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை மனிதர்கள்ட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மனிதர்கள்ட்ட நான் செய்ய சொல்லலை, அதை பிசாசுக்கிட்ட நான் செய்ய சொல்கிறேன். வேத வசனத்துலேயும் அப்படி தான் போட்டிருக்குது. நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நீங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லவா அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு போர் செய்றீங்களாம். அரண்கள்னா என்ன? உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அரண்கள். அரண்கள் எப்படி உருவாகுதுன்னா, பிசாசு சில எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து தருவான். அந்த எண்ணங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் ஒரு அரணா மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய தலைக்குள்ள. இந்த மாதிரியான செய்திகளை நீங்க கேட்கும் போது என்ன ஆகும்னா, அந்த அரண்கள் உங்களுடைய மைண்ட்ல இருந்து நிர்மூலமாக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of Christ. அப்போது உங்களுக்கு சில இமேஜினேஷன் சில நேரம் வரும், சில சிந்தனைகள் உங்களுக்கு சில நேரம் வரும். அந்த சிந்தனைகள் வழியாக தான் பிசாசு உங்களுக்குள்ளே நுழையணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்து, ஓகே இந்த இமேஜினேஷன் நல்லா தான் இருக்குது, இந்த சிந்தனைகள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நோ, அதை யோசிக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை உங்களுக்கு சிறைப்பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், சிறைப்பிடிக்க தெரியாதவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த எண்ணத்தினால சிறைப்பிடிக்கப்பட்டு போவாங்க. எண்ணத்தை சிறைப்பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த எண்ணத்தை சாகடிக்க தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த நேரத்தில் உங்களுடைய வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். நீங்க அதுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கணும். இந்த தவறை தான் ஏவாள் செஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. பிசாசு வந்து சொல்றான், இந்த பழத்தை நீ புசி அப்படின்ட்டோடனே அவளுக்கு அது பார்க்கும்போது, ஓ பார்வைக்கு சூப்பராக இருக்குது, இதை புசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய எண்ணத்துலையும் இமேஜினேஷன்லையும் டக்குன்னு அந்த எண்ணங்கள் தோணுது. அந்த நேரத்தில் ஏவாள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தர் சொல்கிறத தான் கேட்பேன், அவர் சொல்லியிருக்கிறாரு இதை புசிக்கக்கூடாதுன்னு. பிசாசே இந்த இடத்த விட்டு வெளியேறுன்னு ஏவாள் சொல்லியிருக்கணும். ஏவாள் சொல்ல தவறினதை இயேசு செய்து காமிச்சார். எப்படி தெரியுமா? இயேசு கிட்ட பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி கட்டளையிடும், இங்கேருந்து தாள குதியும் அப்படின்றான், என்னை பணிந்து கொள்ளும்ன்றான். இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்றாரு. அப்போ பிசாசு பேசும்போது இயேசு, ஆமாம்ல கரெக்டு தானே, நம்ம பசியாக இருக்கோம்ல, இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும்ல, இந்த கல்லை வந்து அப்பமாக்கணும்ல அப்படின்னு இயேசு யோசிக்கவே இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிசாசு சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா அந்த எண்ணத்துக்கு விரோதமாக நிற்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கென்னத்தேயின்ட்ட ஆண்டவர் சொன்னாராம், அந்த அம்மா நினச்சிருந்தா அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வந்திருக்க முடியும். அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த எண்ணத்தை என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதை நான் உனக்கு காமிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னாலேயே அவளுடைய ஆவி மேலே அதிகாரம் எடுக்க முடியாது. அவளுடைய எண்ணத்தை அவ தான் சிறைப்படுத்தணும், அவளுடைய எண்ணத்தை நான் சிறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா பண்ணணும்? பிசாசு வந்து சொல்லுவான், உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? உன்னோட வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறியா? உன் கூட அவர் இருந்தால் தானடா முன்னேறும். அவர் யார் கூட இருக்காரு? உன் கூட இருக்கிறாரா? அப்போ என்ன தெரியுமா சொல்லணும்? வேதவசனத்தில் போட்டிருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. பிசாசே, நீ என்கிட்ட பேச முடியாது, இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய எண்ணத்தை எடுத்து வெளியேறு அப்படின்னு சொல்லணும். எந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு எதிர்மறையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறானோ அந்த சூழ்நிலையில் வசனத்தை வச்சு அவன்கிட்ட நீங்கள் மறுபடியும் பேசணும். ஆமாம் பிசாசே, நீ சொல்கிறது கரெக்டு தான், நல்லா இருக்கு, நீ சொல்கிறது கரெக்டு தான், செட் ஆகுது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுடைய எண்ணத்துக்கு நீங்கள் சிறைப்பிடிக்கிற மாறுறீங்க. நீங்க உங்களுடைய எண்ணத்தை சிறைப்பிடிக்கிறவெல்லாம் மாறணும். நான் சொல்றேன், இதுக்கப்புறம் பிசாசு எந்த தந்திரங்களை பயன்படுத்தினாலும் நீங்க அதை சிறைப்பிடிக்கிறவெல்லாம் மாற போறீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன்.
பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிசாசானவன் இன்னைக்கு உங்களுடைய மனதில் எந்த அரணை கொண்டு வந்து போட்டிருக்கிறானோ அந்த அரண்கள் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக என்று நான் சொல்கிறேன். உன்னோட வாழ்க்கை முன்னேறாது, உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இது எப்படி ஆகும், இப்படி பல கேள்விகளையும் பல குழப்பங்களையும் அவன் கொண்டு வந்து இவங்களுடைய மனதில் செலுத்தும் பொழுது அது இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய சிந்தனையை விட்டு மாறிப்போவதாக என்று நான் சொல்லுகிறேன். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ் சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய சிந்தனைகளை சிறைபிடிக்கிற ஒரு தன்மை இப்பொழுதே உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லா பிசாசனுடைய பொய்களையும் நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இது நடக்காது, இது முன்னேறாது, இது அவ்வளவுதான் என்கிற எல்லா சத்தங்களும் இப்பொழுதே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லா பொய்களும் இப்பொழுதே மாற்றப்பட்டு இருக்கட்டும். உம்முடைய சிந்தனையினாலையும் உம்முடைய சத்தத்தினாலையும் இவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கட்டும். எல்லா டிப்ரெஷன்ஸ் உடையட்டும். பிசாசு தந்திருக்கிற டிப்ரெஷன், எல்லா அழுத்தங்கள், எல்லா கவலைகள் இப்போவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய லைஃப்பை விட்டு பிரேக் ஆகி போகட்டும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனையை இவங்களை நிரப்பி இருக்கட்டும். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள பிசாசு நுழையிறதுக்கு இந்த தந்திரத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறானே தவிர்த்து எந்த தந்திரமும் கிடையாது. இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு இந்த வார்த்தைகள்னால பிரயோஜனப்படுவாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த செய்திகள்னால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்த நாங்கள் சரீர நன்மைகளை அறுக்கக்கூடாதா அப்படின்றாரு. இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கி நான் ஒரு ஞான நன்மையை பெற்றிருக்கிறேன் பிரதர், இன்றைக்கி நான் ஒரு வெளிப்பாடை பெற்றிருக்கிறேன் பிரதர் அப்படின்னா இந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு இருக்குது. இந்த வார்த்தைக்கு விதைக்கும் பொழுது நீங்கள் நிறைய பெருகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே, அக்கௌண்ட் நம்பர், இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் யூனியன் மற்ற பேமெண்ட்டை பயன்படுத்தி கூட நீங்கள் அனுப்பலாம். நமக்கு வெப்சைட் கூட இருக்குது. மாதந்தோறும் இந்த செய்திகள்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். இந்த வார்த்தைகளை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்குவேன். நிறைய கால்ஸ் வர்றதுனால என்னால் எடுக்க முடிகிறது கிடையாது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.